ஜெய் ஸ்ரீராம். ஆதி அந்தமில்லா பொன்னடி ஆதி மாமகன் சேவடி ஆதி அம்பிகை வாழை மலரடி ஜோதிடநாதனை வணங்குவோம். இன்றைக்கி மிதுன ராசி பற்றி தான் சொல்ல போகிறோம். மிதுன ராசியுடைய கன்னியா ராசி புதனுடைய ஆதிக்கம் பெறும். புதன் ஆதிக்கம் பெற்ற அந்த 2 ராசிக்கும் எந்த மாதிரி கணபதி நீங்கள் வாழ்நாளில் வெற்றி பெறலாம், அதிகரிக்க கும்பிடலாம் அப்படின்றத தான் சொல்ல போகிறோம். மிதுன ராசி நீங்கள் சப்போஸ் கன்னியா ராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான நர்த்தன கணபதி, ஒரு காலை தூக்கி ஆடுற கணபதி எல்லாமே நர்த்தனம். ஏன்னா புதன் வந்து நடனப்பிரியர், புதனுக்கு வந்து நடனுடைய சம்மந்தப்பட்ட கிரகம். அப்போது நடனத்துக்குடைய சம்மந்தப்பட்ட கிரகம் எதுனா புதனுடைய குறிக்கும் எப்பவுமே. அதனால் நர்த்தன கணபதி உங்களுக்கு மிக 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 வெற்றி பெறும். அப்போ எங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயங்கள் நர்த்தன கணபதினா அந்த கணபதி போய் வழிபாடு பண்ணலாம். பச்சை கணபதி, பச்சை நேரத்தில் இருக்கும், பச்சை கணபதினு அப்படின்னு பேர் சொன்ன இருக்கும். கீர்த்தனை கணபதி, ஒரு வீணை கையில் வச்சுக்கின்னு கீர்த்தனை ஐயா பண்ணுற மாதிரி இருக்கும். கணபதியே வீணை வச்சுன்னு இருப்பாங்க, அது வந்து கீர்த்தனை கணபதி. அந்த மாதிரி வந்து வீணை கணபதினு இருக்குது. அந்த மாதிரி ஆக மொத்தம் இசையோடு சம்மந்தப்பட்டது, நடனத்தோடு சம்மந்தப்பட்டது. இது ரெண்டுமே மிதுன ராசிக்கும் கன்னியா ராசிக்கும் சிறந்த கணபதி. நீங்கள் சப்போஸ் பிள்ளையார் வாங்கி வீட்டில் வழிபாடு பண்ணால் கூட அந்த பேர் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ண சொல்ல அவர் பலனை வந்து அள்ளி கொடுப்பார். உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பாரு, நல்ல ஒரு மேலும் மேலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நம்ம நினச்ச காரியங்கள்லாம் சித்திப்படும். நீங்கள் விநாயகர் சதுர்த்தி இங்கே வீட்டில் கும்பிடுங்க, ஆனால் தனியாக ஒரு அந்த மாதிரி ஆலயங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த மாதிரி கணபதி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நர்த்தன கணபதி, பச்சை கணபதி, ராக கணபதி, கீர்த்தன கணபதி, நர்த்தன கணபதி எல்லாம் இசையோடவும் நடனத்தோடவும் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கும். நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க, சிறப்பாக இருங்க. ஜெய் ஸ்ரீராம்.